வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் மேனேஜர் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி அப்ளை பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 8/8/2026 கொடுத்துருக்காங்க. க்ளோஷர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 7/9/2026 கொடுத்துருக்காங்க. க்ளோஷர் ஆஃப் எடிட்டிங் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 7/9/2026 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் பிரிண்டிங் யுவர் அப்ளிகேஷன்ஸ் வந்து 22/9/2026. ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 8/8/2026லேருந்து 7/9/2026 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்ஸில் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. இதில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வேலிட் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கணும். டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர்ஸ், ஹேண்ட் டிக்ளரேஷன்ஸ், இமேஜஸ் அண்ட் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸில் அவங்க கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு தென் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு தென் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறதுனால கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். மொத்தம் நீங்கள் 6 ஸ்டெப்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன், ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் அப்லோட் பண்ணணும். டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். தென் ப்ரிவ்யூ ஆகும். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு தென் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில்அப் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, நம்ம டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். மிடில் நேம் இருந்துச்சுன்னா டைப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் நேம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். உங்களோட நேமை வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ஆல்டர்னேட்டிவ் நம்பர் வந்து உங்களுக்கு வேணும்னா டைப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தென் இமெயில் ஐடியை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய டொமைன் நேமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். தென் கன்ஃபார்ம் இமெயில் ஐடியும் நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற செக்யூரிட்டி கோடை டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் இதில் தெரிகிற செக்யூரிட்டி கோடை டைப் பண்ணிவிட்டு மொபைல் நம்பருக்கு நேராக சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை டைப் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் மெயில் ஐடி தென் செக்யூரிட்டி கோடை டைப் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடிக்கு நேராக சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை டைப் பண்ணி உங்களோட மெயில் ஐடியை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கணும். ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை அப்லோட் பண்ணதுக்கு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கலர் பிக்சர் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். நாட் மோர் தென் 3 months ஓல்டுன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபர்லி ஒயிட் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அப்படி இல்லைனா லைட் கலரில் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். அதனால் நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் த ஃபைல் ஷுட் பி 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே இருக்கணும். டைமென்ஷன்ஸ் வந்து 200 × 230 பிக்சல்ஸில் இருக்கணும். அதே மாதிரி இவங்க ஃபேஸ் வந்து கிளியராக இருந்திருக்கணும். கேட்ஸ் அண்ட் டார்க் கிளாஸஸ் ஆர் நாட் அக்செப்டபிள்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்சர் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வெப்கேம் மூலமாக லைவ் கேப்சர் இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ மொபைல் மூலமாக நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அதில் வந்து கேமராவில் போய் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா அதில் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய லைவ் கேப்சர் இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர்ஸோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 140 × 60 பிக்சல்ஸில் இருக்கணும். சைஸ் ஆஃப் த ஃபைல் ஷுட் பி 10 KBலேருந்து 20 KBக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சர்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து நாட் அக்செப்டட்னு கொடுத்துருக்காங்க. ஸ்மால் லெட்டர்ஸில் நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில்
பிளாக் இங்க் பெனில் சைன் பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய சிக்னேச்சர்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். பிளாக் இங்க் பெனில் சைன் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லெட்டர்ஸில் சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்லோடட் இமேஜஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதே மாதிரி கேப்சர் ஃபோட்டோங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் லைவ் கேப்பர் இமேஜஸை வந்து இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கணும். சைனும் அதே மாதிரி ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் போய் உங்களோட சிக்னேச்சர்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணி ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அந்த போஸ்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த போஸ்ட் கோடு வந்து உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகரி எதுவோ அது நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஆர் யூ பர்சன் வித் பெஞ்சுமா டிசபிலிட்டியாக 40% ஆஃப் அபோவான்னு கேட்டிருக்காங்க. டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கணும். டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க டூ யூ ஃபில்ஃபில் த ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட் ஆஃபர்ஸ் மென்ஷன் அகெயின்ஸ்ட் த போஸ்ட் அண்டர் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களால் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா முடியாதான்னு கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா எஸ்னா சிட்டிங், ஸ்டாண்டிங், தென் வாக்கிங். இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் அவங்களால ஃபில் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டிருக்காங்க. ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டு ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி கேட்டகரி கேட்டிருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு டைப் ஆஃப் டிசபிலிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு காம்பன்சரி டைம் வேணுமா வேணாமான்னு கேட்டிருக்காங்க. வேணும்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். எக்ஸாமினேஷன்ஸ் டைமுக்கு காம்பன்சரி வேணுமா வேணாமான்னு கேட்டிருக்காங்க. வேணும்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரைட்டிங் ஸ்பீடு வந்து அஃபெக்ட் ஆகிருக்குதா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அஃபெக்ட் ஆகி இருந்துச்சுன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன். டூ யூ ஹேவ் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் ரைட்டிங் இன்க்ளூடிங் தட் த ஸ்பீடு. உங்களுடைய ஸ்பீட் லிமிடேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குதா வேணுமா வேணாமான்னு கேட்டிருக்காங்க. have the limitations in writing including that of the speed. உங்களோட ரைட்டிங் ஸ்பீட் வந்து அஃபெக்ட் ஆகிருக்குதா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அஃபெக்ட் ஆகிருந்துச்சுன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ யூ இன்டர் த யூஸ் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் ஸ்கிரைப். உங்களுக்கு பரிச்சு எழுதுறதுக்கு இன்னொரு நபர் தேவைப்படுறாங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. தேவைப்பட்டாங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நேம் ஆஃப் த ஸ்கிரைபு, அவங்களோட ஐடி கார்டு, தென் ஐடி கார்டு நம்பர் எல்லாமே கேட்டிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படிலாம் நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா உங்களோட பீரியட் ஆஃப் சர்வீஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். ஆர் யூ இந்தியன் நேஷனலான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஹேவ் யூ சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் 1 year ஆஃப் அப்ரெண்டிஷிப் இன் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். இப்போ அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ரெண்டிஷிப் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கலாம். ஆர் யூ அ ரெகுலர் சர்வீஸ் ஆஃப் ஏஏஐ. ஏஏஐயில் ரெகுலர் சர்வீஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எம்ப்ளாயி நம்பர் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கலாம். ஹேவ் யூ அ கம்ப்ளீட்டட் ஆஃப் ப்ரொபேஷன்ஸ் இன் இனிஷியல் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஏஏஐன்னு கொடுத்துருக்காங்க. ஏஏஐயில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தகுதியான காலத்தை நீங்கள் வந்து முடிவு பற்றி நிறைவு செஞ்சுருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ப்ராபேஷன் இன் இனிஷியல் ஏஐன்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஏஐயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய காலத்தை நீங்கள் முடிவு பட்டிருக்கீங்களா இல்லையான்னு. கம்ப்ளீட்டட் யுவர் ப்ராபேஷன் இன் இனிஷியல் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஏஏஐ. ஏஏஐயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா, உங்களுடைய ப்ராபேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்தது கான்சென்ட் டு ஆதார் வெரிஃபிகேஷன். உங்களோட ஆதாரை வெரிஃபை பண்ண நம்ம எடுத்துக்கலாமா வேணாமான்னு கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ண எடுத்துக்கலாம் அப்படின்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். பேன் கார்டு நம்பர் வந்து இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கேட்டிருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரெஃபரன்ஸ் 1 and 2 கேட்டிருக்காங்க.
ப்ரிஃபரன்ஸ் 1 and 2 and 3 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்டேட் எதுவோ அது நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். எக்ஸாமினேஷன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன சென்டர்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, விருதுநகர், சேலம், நாமக்கல், கடலூர், கன்னியாகுமரி, நாகர்கோவில், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர்னு கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் 1 வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த சிட்டிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த சிட்டியை செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு தென் ப்ரிஃபரன்ஸ் 2 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் 3 வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கணும். டூ யூ ஹேவ் த ட்வின் பிரதரா சிஸ்டரான்னு கேட்டிருக்காங்க. ட்வின் பிரதரா சிஸ்டராக இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். ஃபாதர் நேம் அண்ட் மதர் நேம் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். இப்போ மேரிடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்பவுஸ் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். தென் அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் 1 and 2ல் உங்களுடைய டோர் நம்பர் அண்ட் ஸ்ட்ரீட் நேம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிட்டி நேம் எல்லாத்தையுமே நீங்கள் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பின்கோட் நம்பர் டைப் பண்ணிக்கணும். இப்போ சேம் அஸ் த கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுமே சேம்னா அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிட்டீங்கன்னா கரஸ்பாண்டன்ட் அட்ரஸில் என்ன இருக்கோ அது எல்லாமே உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸில் உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூஸ் த அட்ரஸ் ஃபார் ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் வேணும்னா நீங்கள் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸை செலக்ட் பண்ணிக்கலாம், அல்லது பெர்மனன்ட் அட்ரஸ் வேணும்னா பெர்மனன்ட் அட்ரஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கணும். அக்கௌண்ட் நம்பரில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுதான் கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர். தென் பேங்க் அண்ட் பிரான்ச் நேம் டைப் பண்ணிவிட்டு டைப் ஆஃப் அக்கௌண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஐஎஃப்எஸ்சி கூட டைப் பண்ணிவிட்டு இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜஸ் வந்து நமக்கு ஷோ ஆகும். தென் வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் எஸ்எஸ்சின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். டேட் ஆஃப் பாஸிங் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். எந்த இயரில் நீங்கள் 10th பாஸ் பண்ணிங்களோ அந்த இயரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் ஹையர் செகண்டரின்னு கேட்டிருக்காங்க, அதில் சப்ஜெக்ட் அல்லது ஸ்ட்ரீம் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன சப்ஜெக்டில் படிச்சிருந்தீங்களோ அந்த சப்ஜெக்ட் நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பாஸிங் கேட்டிருக்காங்க, எந்த இயரில் நீங்கள் 12th பாஸ் பண்ணிங்களோ அந்த இயரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கிராஜுவேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணிக்கணும். மோட் கேட்டிருக்காங்க, அந்த செலக்ட் பண்ணிக்கணும். ஃபுல் டைம் ரெகுலராக அல்லது ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸான்னு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அந்த கோர்ஸை வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். டேட் ஆஃப் பாஸிங் எந்த இயரில் நீங்கள் கிராஜுவேஷன்ஸ் பாஸ் பண்ணிங்களோ அந்த இயரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். இப்போ போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் அதே மாதிரி நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தா கூட அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். இப்போ ஒவ்வொரு என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான ரெவலண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்திருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும். அதனால நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான ரெவலண்ட் எக்ஸ்பீரியன்ஸை செக் பண்ணிவிட்டு தென் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரெசென்ட்டில் நீங்கள் ஒர்க்கிங்கில் இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு நேம் ஆஃப் த எம்ப்ளாயர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அண்ட் டெசினேஷன்ஸ் கேட்டிருக்காங்க.
ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டா அல்லது பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸா அல்லது லார்ஜ் ப்ரைவேட் செக்டார் ஆர்கனைசேஷன்ஸான்னு கேட்டிருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டெசினேஷன்ஸ் எதுவும் அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு டோட்டல் பீரியட் ஆஃப் சர்வீசஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரிவ்யூ ஆகும். நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆன் கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் நோ சேஞ்சஸ் ஆஃப் த டேட்டா ஆல்ரெடி வில் பி என்டர்ட் வில் பி பெர்மிட்டட்னு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் டீட்டெயில்ஸில் எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. அதனால் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருக்க டேட்டாஸ்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுங்க. ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா பேக்குங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எரரை கிளியர் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ராசஸ் டாக்குமெண்ட் அப்லோடுன்னு கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் அப்லோட் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ் தான் இருக்கும். ஓகேங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துட்டு ஆர் யூ ஷுர் டு கண்டினியூன்னு கேட்பாங்க. ஓகேங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஹேண்ட் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸ் தான் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் கைட்லைன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸோட சைஸ் என்ன டைமென்ஷன்ஸ் என்ன எல்லாம் பார்த்துக்கலாம். ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபைல் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஒயிட் பேப்பரில் பிளாக் அல்லது ப்ளூ இங்கால் நீங்கள் தம்ப் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே இருக்கணும். The candidates not having left thumb, he and she may use his and her right thumb for applying கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் தம்ப் இல்லாதவங்க ரைட் தம்ப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் தம்ப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் தம்பால் தான் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் பண்ணணும். ஹேண்ட் டிக்ளரேஷன் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த 4th பாயிண்டில் அவங்க கொடுத்துருக்க இந்த பேசேஜஸை நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக்கிங் பண்ணால் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி தென் அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதோட ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி கொடுத்துருக்காங்க. ஃபைல் சைஸ் 50 KBலேருந்து 100 KB கொடுத்துருக்காங்க. இந்த டைமென்ஷன்ஸில் இருந்தால் மட்டும்தான் இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். அவங்க கொடுத்துருக்க சைஸில் நீங்கள் ரீசைஸ் பண்ணிவிட்டு தென் உங்கள் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸில் அதுக்கு நேராக சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஹேண்ட் டிக்ளரேஷன் இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற செக்யூரிட்டி கோடை டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணி அண்ட் சேவ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1000 rupees நமக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். SC, ST, PWPD கேண்டிடேட்ஸ் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டுமே கிடையாது. இவங்களை தவிர மற்ற எல்லாருமே 1000 rupees நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் வேலட் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரூபே, விசா, மாஸ்டர் கார்டு அண்ட் மேஸ்ட்ரோ கார்ட்ஸ் நீங்கள் இதில் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கணும். ஆன்லைனில் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ UPI மூலமாக பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா UPI ஆப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு உங்கள் பேமெண்ட்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் செலக்ட் பண்ணி UPI மூலமாக பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா UPI ஆப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ருப்பீஸை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு தென் மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்ங்கிற மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும்.